ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. இன்னைக்கு செப்டம்பர் 23 இன்டர்நேஷ்னல் சைன் லாங்குவேஜ் டே, அதாவது உலக சைகை மொழி நாள். சைன் லாங்குவேஜ் அப்படின்னா காது கேட்காதவங்களும் வாய் பேச முடியாதவங்களும் பேசுகிற மொழி. இந்த மொழி மூலமாக அவங்க நினைக்கிறத மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி சைகை மொழி இருக்குது. உதாரணமாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற சைகை மொழி அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற சைகை மொழிக்கும் டிஃப்ரென்ஸ் வேற. அதே மாதிரி இங்கிலாந்தில் யூஸ் பண்ணுற சைகை மொழிக்கும் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற சைகை மொழிக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சைன் லாங்குவேஜ் மூலமாக வாய் பேச முடியாதவங்களும் காது கேட்காதவங்களும் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த சைன் லாங்குவேஜ் நம்ம சமூகத்தில் ஒரு முக்கியமாக இருக்குது. சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க காது கேளாதவங்களுக்கு வாய் பேச முடியாதவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால நினைவாற்றல் மேம்படுத்தப்படுது, நம்மளோட உளவியல் நலம் மேம்பாடும் ஏற்படுது. சைகை இப்போ நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. காது கேளாத மக்கள் அல்லது சைகை மொழி கற்றுக்கிட்டவங்க இதை சொல்லி கொடுக்குறாங்க. ரம்யா, திவ்யான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. திவ்யாவுக்கு காது கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ரம்யாவுக்கு திவ்யா ரொம்ப பிடிக்கும். திவ்யாட்ட பேசி பழகணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளால் பேச முடியல. ரம்யா சொல்கிறது திவ்யாவுக்கு சுத்தமாக புரியல. திவ்யா என்ன சொல்ல வராளோ அதுவும் ரம்யாவுக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு என்ன பண்ணலான்னு அவள் அவங்க அப்பாட்ட கேட்குறா. அப்பா, எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிக்கும்ப்பா, பட் என்னால் அவளாட்ட பேச முடியல. அவங்க அப்பா அவளை ஒரு ஆன்லைன் கிளாஸில் சேர்த்து விடுறாங்க, சைகை மொழி கிளாஸில். அவளும் அதை ஆசையோடு கற்றுக்கிறா. கற்றுக்கிட்டு முடிஞ்சு அவள் திவ்யாட்ட பேசி பழகிறா. திவ்யாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி அவங்களோட நட்பு வளருது. ஒரு காலத்துக்கு பிறகு திவ்யா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டே இருக்கு. தான் கற்றுக்கிட்ட சைகை மொழி தன்னோட நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ரம்யா சைகை மொழி கற்றுக்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறா. அது மூலமாக நிறைய குழந்தைங்களுக்கு அவள் சைகை மொழி கற்றுக் கொடுக்குறா. அவள் எவ்வளவோ படித்து எவ்வளோ வேலை பார்த்தாலுமே இந்த மொழியை கற்றுக் கொடுக்கும் போது அவள் ஒரு ஆத்மார்த்தமான உணவை ஃபீல் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டுக்காக கற்றுக்கிட்ட சைகை மொழியை தன்னோட வச்சுக்காம எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தா. ரம்யா திவ்யாவோட நட்பு தொடர்ந்துட்டே தான் இருந்தது. இது அவளோட சைகை மொழி கற்றுக்கிட்டதுனால மட்டும்தான் முடிஞ்சது. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம மனசு சந்தோஷமாக வச்சுக்கோம். இப்போ சின்ன சின்ன சைகை மொழியை பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்படி பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம். நன்றி தோழர்களே.